பூஜ்ஜியத்தில் தொடங்கிய இந்தியாவை உச்சத்தில் ஏற்றிய சிங்கம் தி தாதா சௌரவ் கங்குலி எபிக் ஜர்னி இந்த வீடியோல பார்க்கலாம். ஜூலை 8ஆம் தேதி 1972 இந்தியாவில் உள்ள கொல்கத்தாவில் பிறந்தாரு. கங்குலியோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா நல்லா வெல் செட்டில்டுங்க. அவங்க அப்பா ஒரு ரிச்சஸ்ட் பிசினஸ்மேன். லைஃப்ல எந்தவித கஷ்ட நஷ்டமும் அனுபவிக்காம கங்குலி சின்ன வயசுல இருந்தே ராஜா மாதிரி வாழ்ந்தாரு. சின்ன வயசுல இருந்தே ஃபுட்பால்னா கங்குலிக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்க அண்ணன் ஒரு கிரிக்கெட்டரா இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் மேட்சஸ்லாம் ஆடிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அண்ணனை பார்த்து கிரிக்கெட் மேல ஆர்வம் இவருக்கு திரும்ப ஆரம்பிச்சது. கஷ்டப்படாம கங்குலி அவர்கள் பெங்கால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் டீம்ல செலக்ட் ஆயிட்டாரு. ஆனா ஆட்டிடியூட் இருக்க ஒரே காரணத்துக்காக அங்கிருந்து இவரை டிராப் பண்ணிட்டாங்க. என்கிட்ட ஆட்டிடியூட் மட்டும் இல்லடா, டேலண்டும் சேர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்ல தன்னை ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்ச கங்குலி அவர்கள் இந்தியாக்காக 1992ல ஓடிஐ டெபியூட்டை ஓபன் பண்ணாரு. ஒரே ஒரு ஓடிஐ தாங்க ஆடினாரு. அடுத்த 4 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவருக்கு வாய்ப்பே கிடைக்கல. எதனாலன்னு சொல்லிட்டு சரியான ரீசன்ஸ் எதுவுமே இல்லாம அவரை ஒதுக்கிட்டாங்க. ஒரு சில பேரு அவர் கிரிக்கெட்டுக்கு ஃபிட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டிக்ஸ் கூட அவர் மேல இருந்தது. இருந்தாலும் தன்னோட தன்னம்பிக்கையை விடாத சௌரவ் கங்குலி அவர்கள் ஈடன் கார்டன் மைதானத்துல கடுமையான வலைப்பயிற்சியில ஈடுபட்டாரு. ஒரு நாளைக்கு தன்னோட பேட்ல 1000 பால் கிட்ட ஃபேஸ் பண்ணுவாரு. 4 வருஷம் ஹார்ட் ஒர்க் அப்புறமா இந்தியாக்காக ரீப்ரசென்ட் பண்றதுக்கு இவருக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சது. 1996ல தன்னோட டெஸ்ட் டெபியூவை ஓபன் பண்ண இவரு சும்மா ஒன்னும் கம்பேக் கொடுக்கலங்க. பேக் டு பேக் 2 செஞ்சுரிஸ் இங்கிலாந்து கூட அடிச்சு நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு சும்மா ஃபயர் மாதிரி கம்பேக் கொடுத்தாரு. இந்த நாக்கு அப்புறமா இந்தியாவோட ஓடிஐ மற்றும் டெஸ்ட் ஸ்குவாட்ல ரெகுலர் மெம்பரா இருந்தாரு. 2000ஸ்ல இந்தியன் கிரிக்கெட் மேட்ச் பிக்சிங் ஸ்கேண்டல்னால அழிவு நிலைக்கு போயிட்டு இருந்தது. கங்குலிக்கு கேப்டன்ஷிப் பண்றதுக்காக வாய்ப்பு கிடைச்சது. நங்கூர மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிட்ட இவரு இந்தியன் கிரிக்கெட்டை அழிவு நிலையில இருந்து தூக்கி நிறுத்தினாருங்க. ஷேவாக் முதல் தோனி வரை இந்த மாதிரி நிறைய யங் பிளேயர்ஸோட வாழ்க்கையில அஸ்திவாரம் போட்டது இவர் தாங்க. நல்ல பேட்ஸ்மேனா மட்டும் இல்லாம இந்தியாவோட ஃபைனஸ்ட் லீடரா இருந்தாரு. இவர் கேப்டன்ஷிப்ல இந்தியா நிறைய ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு சிலது மட்டும் நான் சொல்றேன். ஓவர்சீஸ்ல இந்தியா டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணதே இல்ல. ஆனா இவரோட கேப்டன்ஷிப்ல ஓவர்சீஸ்ல எப்படி டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணனும்னு சொல்லிட்டு கத்து கொடுத்ததே கங்குலி தாங்க. as a batsman 18000 பிளஸ் இன்டர்நேஷனல் ரன்ஸ் அடிச்சிருந்தாருங்க. டெஸ்டும் ஓடிஐயும் சேர்த்து நல்லா போயிட்டு இருந்த இவரோட வாழ்க்கையில 2005க்கு அப்புறமா அழிவு காலம் ஆரம்பிச்சது. கிரேக் சாப்பல் இந்தியா டீமோட கோச் ஆயிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் கங்குலியை கேப்டன்ஷிப்ல இருந்து ரிமூவ் பண்ணாரு. அதுக்கப்புறமா டீமை விட்டு வெளில தூக்கிட்டாருங்க. ஒரு சில வருஷமா கங்குலி டீமுக்குள்ள இன் அண்ட் அவுட்டா தான் இருந்தாரு. நிறைய கான்ட்ரோவர்சிஸ் கிரேக் சாப்பலுக்கும் கங்குலிக்கும் இடையே அந்த காலத்துல ஓடிட்டு இருந்தது. நம்ம ஆளுக்கு தான் கம்பேக் கொடுக்கிறது ஒன்னும் புதுசு கிடையாதுங்க. 2007ல திரும்பி கம்பேக் கொடுத்தாரு. 2008க்கு அப்புறமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணி கொஞ்சம் வருஷத்துக்கு ஐபிஎல் விளையாடினாரு. 2019க்கு அப்புறமா பிசிசிஐ பிரசிடென்ட் ஆயிட்டு இந்தியன் கிரிக்கெட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வேற லெவலுக்கு தூக்கிட்டு போயிட்டாருங்க. தாதா இருக்கும்போது மத்த பிளேயர்ஸ் இந்தியா டீமை ஸ்லெட்ச் பண்ணவே மாட்டாங்க. அப்படி பண்ணாங்கன்னா அவங்க கதை டோட்டலாவே காலிங்க. சிங்கம் மாதிரி இந்தியா டீமை வழி நடத்தினாரு. சௌரவ் கங்குலி பிரின்ஸ் ஆஃப் கொல்கத்தா மட்டும் கிடையாதுங்க. காட்ஃபாதர் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட். we love you தாதா forever.